நாளைக்கு அம்மாவுக்கு வந்து காரியம் சரியா, அதுக்கு தான் இன்னைக்கு அண்ணன் வந்து உங்களை தேடி வந்தது. உங்களுக்கு 4 பேர் ட்ரெஸ் எடுத்து, நீ சொன்ன சைஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு காலையில் சீக்கிரமாக போட்டு எல்லாரும் நேராக திருச்சிக்கு போய் காவேரி இடத்துல அங்கே போய் ஐயத்தை வச்சு பண்ணிடுவோம் சரியா. நீ தான் பண்ணணும் சரியா. வரப்போ ஒரு ஆணி போட்டு எடுத்துகிட்டு வந்துடு. நாளைக்கு காலையில் ரெடியாக இருங்க, சீக்கிரமாக போயிட்டு வேலையை முடிச்சிடுவோம். நாளைக்கு என்ன 9வது நாள், நாளைக்கு காரியம் பண்ணிடுவோம் ஓகேவா. இது திவ்யாவுக்கு, இது செல்லத்துக்கு, இந்த இது சுந்தரவள்ளிக்கு, இது எனக்கு. அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. இன்னைக்கு அம்மா இறந்து 9வது நாள். இன்னைக்கு திதி இது கருமாரி. இன்னைக்கு வந்து இது கலைச்சர். நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க 9 சொன்னா போன சனிக்கிழமை இறந்தாங்களா? ஆமா, போன சனிக்கிழமை இறந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்களா? இல்ல, சனிக்கிழமை எடுத்துட்டோம். சனியோட சனி எட்டு, நீங்க ஞாயிறு 9. ஆமா, பிரகாரம் இருக்கு. நவமி தேதினு கணக்கு பேச்சு. ஓகே 9வது நாள். ஓகே, 8ஆம் நாள் அஷ்டமி, 9வது நாள் நவமி. ஓகே ஓகே. இந்த கையை கொடுப்பா. 16ஆம் நாள் செய்ய வேண்டிய கர்மகாரியத்தை 9ஆம் நாள் பூலோகமான ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் அடியனுடைய தாயாருக்கு கர்மகாரியம் செய்கிறபடியால் அடியனுடைய தாயார் சொர்க்கலோக, மோட்சலோக, பரமபுதலோக, பிராப்தித்தம், ஆத்மா சாந்தித்தம், ஸ்ரீரங்க கஷேத்திரே அனுக்கிரகானாம். கையில் வச்சுக்கோ. இப்படி எங்களோட ஹரிகோம் சுக்லாம் பரதரம் வெட்கம் ரசிகர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வகுணோக உபசாந்தியே நிகழ்வி. மேல வச்சுக்கோ, நான் சொல்லிக்கிறேன். எஸ்வஸ்பரதே வக்கரதாயா பாரிசத்யாக மனசதம் விக்னம் விக்னந்தி விஸ்வஜனம். அடியனுடைய தாயாருக்கு 16ஆம் நாள் செய்ய வேண்டிய கர்மகாரியத்தை 9ஆம் நாள் நவமி திதியில் செய்கிறபடியால் அடியனுடைய தாயார் சொர்க்கலோக, மோட்சலோக, பரமபுதலோக, பிராப்தித்தம், ஆத்மா சாந்தித்தம், ஸ்ரீரங்க கஷேத்திரே அனுக்கிரகானாம். உலகமேலும் ஆறாத மன்னரும் வாலி வாலி அதிரம் முடிவட ஆதிகேசவன் சிவகோத்திரம். தாத்தா பேர் சொல்லு, பாட்டி பேர் சொல்லு, அப்பா பேர் சொல்லு, அம்மா பேர் சொல்லு. சொற்களோக, மூச்சலோக, பரமபுதலோக, ராசி.
பண்ணிட்டு சரியா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு 4 பேர் வேண்டிக்கோ, கிழக்க பார்த்து வேண்டிக்கோ. அம்மாவோட காரியம் நல்லபடியாக கருமாதி முடிச்சுட்டு வந்தாச்சு. சரியா? ஓகேவா? உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தி தானே? ஓகேவா? இன்னும் சேஃபாக இருந்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து ஹவுஸ் ஓனர் வந்து வீடு காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம் கொடுத்த டைம் இன்னும் 1 வாரத்துக்குள்ள முடியுது நம்மளுக்கு. ஆல்ரெடி 1 வாரம் தான் கொடுத்தாரு. நான் எக்ஸஸாக ஒரு 2 to 3 days பேசியிருக்கேன். இப்போ ஹோமுக்கும் உங்களுக்கு பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ ஹோமில் வந்து என்ன செய்யற? ஹோமில் 4 பேர் விட்டா ஒன்றா இருந்துருவீங்களா? தம்பியை விட்டுட்டு இருக்க மாட்டோம். தம்பி இல்லைன்னா நாங்கள் இருக்க மாட்டோம். தம்பி தனியாக இருக்க மாட்டான் வீட்டில். எங்கள் தம்பி நாங்கள் வேணா 4 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு வீடு பார்த்துக்கோங்க. நீங்கள் இருந்துட முடியுமா உங்களால்? வீடு பார்த்து கொடுத்தா நீ இருந்துருவீங்களா? இருந்துருவாங்க. சமைச்சு சாப்பிட்டு நாங்களே சமைச்சு நீங்களாவே சமைச்சு சாப்பிட்டு இருந்துருவீங்க. இப்போ ஹோமில் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக தான் இருக்கணும். தம்பி இருக்க மாட்டான். டேய் அக்கா விட்டு இருப்பியா மாட்டியா? அக்கா கூட தான் இருக்குமா? சரி, அப்போ அண்ணன் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு நான் சொல்கிறேன். சரியா? 4 பேர் ஒன்றா இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன். ஓகேவா? சரியா? கவலைப்படாமல் இருக்கணும். ஓகேவா? சேட்டை பண்ணக்கூடாது. அக்காவை பார்த்துக்கணும். யாரை பார்த்துக்கணும்? நாங்கள் சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கோம். எங்கள் 4 பேர்த்த மட்டும் பிரிச்சிடாதீங்க. பிரிச்சு வைக்கலம்மா, நான் பிரிச்சு போறதுல ஹாஸ்டல் அப்படி சொல்லுவோம். சரி, நான் விட நான் அடுத்த மாற்று ஏற்பாடு உங்களுக்கு பண்ணிட்டு சொல்றேன். சரியா? அம்மா உடம்பு சரியில்லாத யாரு பார்த்துக்கிட்டா? என் பாப்பா சமைப்பா. பாப்பா பார்த்துக்குவா. நாங்கள் வந்து வீட்டில் சமைச்சிருவாளா? சரி, ரைட். அப்போ நான் உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு தரேன். இப்போ ஒன்றும் உங்களுக்கு வேற எதுவும் வருத்தம் இல்லைல்ல? அம்மாக்கா நல்லா வேண்டிக்கிட்டீங்கல்ல? சரி, ரைட். வேற எது தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். சரியா? ஓகேவா? எங்க அண்ணன் எங்க அம்மாக்காக செஞ்சது ரொம்ப நன்றி. அதான் ஏமா நான் நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா படிச்சு நல்லபடியாக பேர் வாங்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு. சரியா? ஓகேவா? தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க. மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது சொல்றேன். சரியா? ஓகேவா? சரி, கை காலை கழுவி சாப்பிடுங்க.